ஓகே. இப்போ ஓகேனா பாருங்க. ஓகே தானே? சரி. ஆம் டீச்சர். ஓகே. அப்ப பாருங்க பிள்ளைகள், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னா, நீங்க ஏனைய செயல்கள பார்ப்பீங்க. இதுல தலைவியினுடைய ஒட்டுமொத்த அழகும் எதற்கு பிள்ளைகள் உவமிக்கப்பட்டிருக்குது? அலிசியினுடைய ஒரு ஆற்காடு நகரத்துக்கு வெரி குட். ஒரு ஆற்காடு நகரத்துக்கே ஒப்பிடப்பட்டிருக்குது. அப்ப நீங்க பாருங்க, ஏனைய செய்யுள்கள், ஏனைய பாடல்கள பார்த்தோன்னு சொன்னா, தலைவிட அழகு ஒரு பூவுக்கோ, அல்லது ஒரு நிலாவுக்கோ, அல்லது ஒரு வேற என்ன சரி இயற்கையான அம்சங்களை தான் ஒப்பிட்டு இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, தலைவியினுடைய அழகு எப்படியா? இந்த பூவுக்கோ, மலருக்கோ, நிலாக்களோ இல்ல. ஒரு ஒட்டுமொத்த நகரத்துக்கே உவமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, தலைவியினுடைய அழகு எந்த மாதிரி சிறப்பு பொருந்திதான் இருக்க வேணும் என்ன? பாருங்க பரணரனுடைய அணிக்கையாளுகைய இந்த இடத்துல நீங்க இப்படித்தான் படிக்கணும். சங்க செயல்கள்ன்றது மிகப்பெரிய விஷயம். நிறைய அந்த இலக்கியங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது பிள்ளைகள். அப்ப நீங்க ஒரு தரம் யோசிச்சு பாருங்க. உங்க இதெல்லாத்தையும் தாண்டி ஏனைய இடங்கள்ல நாங்க ஒரு பெண்களோட அழக சின்ன சின்ன விடயங்களுக்கு பூவுக்கும் மலருக்கும் நதிகளுக்கும் தான் நாங்க ஒப்பிடுறோம். ஆனால் இந்த இடத்துல பரணர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த தலைவியினுடைய அழக ஒரு ஊருக்கே உவமிச்சிருக்குது. ஊருன்றது எவ்வளவு ஒரு பெரியது என்ன? அந்த ஊருக்கே உவமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, தலைவியினுடைய அழகு எந்த அளவு சிறப்பு வாய்ந்ததுன்றது எங்களுக்கு விளங்குது என்ன? அப்ப பாருங்க, அலிசி ஆற்காடு அன்னை இவள் பழிதீர் மாநலம் தொலைவன கண்டே. அப்போ தோழி சொல்றா பிள்ளைகள், என்னுடைய தலைவி எப்படிப்பட்டவள் தெரியுமா? இந்த அலிசி இருக்கிறான் தானே நாங்க இவ்வளவு நேரமும் பெருமை பாடினவன், அவன் இப்படிப்பட்டவன், இவன் வந்து இளைஞர்களுக்கு தலைவன், இவனுடைய வாழ் வலிமை அப்படிப்பட்டதுன்னு சொல்லி நாம சொன்னோம் தானே. அந்த அலிசி ஆட்சி செய்யக்கூடிய நகர் இருக்குதே, ஆற்காடு நகரம், அந்த நகரத்தை போல அழகுள்ளவள் தான் என்னுடைய தலைவி. அந்த தலைவிக்கு நீ இந்த வேலை செஞ்சிட்டேன்னு சொல்லித்தான் தோழி தலைவனை கடிந்து கொள்ற. பாருங்க, ஆற்காடு அன்னைவள் ஆற்காடு நகரத்தை போன்ற இவளது பழிதீர் மாநலம். பழிதீர் இரண்டா பிள்ளைகள் குற்றமற்ற, எந்த விதமான பழிகளும் இல்லாத, எந்த விதமான குற்றங்களும் இல்லாத மாநலம், சிறப்பு பொருந்திய அழகு நலன்கள். மாநலம் அண்டா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? சிறப்பு பொருந்திய என்னது? அழகு நலன்கள். வெரி குட். அப்போ தலைவி சொல்றா, அலிசியினுடைய ஆற்காடு நகரத்தை போலயே அழகுள்ள இந்த தலைவியினுடைய குற்றமற்ற சிறப்பு பொருந்திய நலன்கள் எல்லாம் என்னது? தொலைவன கண்டே. அழிந்ததை நீ கண்ட பிறகாவதும், தொலைவன கண்டேன்டா என்ன? அழிந்ததை கண்ட பிறகாவதும் வாரலம் சரி, நீ எங்களுடைய சேரிக்கு வராதே. வாரலம் சரி எப்படி பிரிக்கலாம்? இப்படி பாருங்க, வாரல் எம் சரி, வாரலண்டா வராதே. எனவே தான் தோழி சொல்றா, பாரு, நீ இப்படி அவளை விட்டு பிரிஞ்சு போனதால ஆற்காடு நகரத்தை போல் அழகா இருந்தவள் எங்களுடைய தலைவி, நீ இந்த செஞ்ச செயலால அவள் உன்ன நினைச்சு நினைச்சு அழுது அழுது அவளுடைய அழகெல்லாம் இப்ப தொலைஞ்சிட்ட. முன்பிருந்த அழகெல்லாம் இப்ப காணத்துக்கே இல்ல, நீயே பாக்குறதானே. தலைவியினுடைய அழகெல்லாம் இப்ப என்ன நடந்தது? இல்லாமல் போய்விட்டது, அழகெல்லாம் கடந்து விட்டது. எனவேதான் அவளுடைய அத்தனை அலைகளும் தொலைவன கண்ட பிறகாவதும், தொலைந்ததை நீ கண்ட பிறகும் எங்களுடைய சேரிக்கு நீ வராத. வாரலம் சேரி, எங்களுடைய சேரிக்கு நீ வராத. நீ ஏன் வரணும்? நீ செஞ்ச செயலுக்கு எங்களுடைய சேரிக்கு ஒண்ணு உள்ளுக்கு எடுக்கலுமா? இயலா. நீ அப்படி போனதாலதான் எங்களுடைய அழகோடு இருந்த தலைவி என்ன செய்றா? இப்ப அழகிழந்தவளாக இருக்கிறாள். எனவேதான் வாரலம் சேரி, நீ எங்களுடைய சேரிக்கு வராதே. தாரல் நின் தாரே, உன்னுடைய மலர் மாலையையும் நீ தராதே. தாரல் என்ற பிள்ளைகள் அர்த்தம் தராதே. நின்னண்டா உன்னுடைய, தாரண்டா மலர் மாலை. பாருங்க, தாரல் நின் தாரே. தாரலண்டா தராதே. எப்படி நாங்க வாரல் என்றதை வராதே என்று எடுத்தோமோ, அதே மாதிரி தாரல் என்பது தராதே என்பதாக இங்க பொருள். நின்னண்டா உன்னுடைய, தாரை என்றா மலர் மாலையை. எனவேதான் தலைவி சொல்றா, இதோ பாரு, நீ எங்களுக்கு இப்ப வரும்போது கொண்டு வந்திருக்கிறதா நீ உண்ட கையில மலர் மாலை. அந்த மலர் மாலையை நாங்க எடுக்கிறது தயாராக இல்லை. எங்களுடைய சேரிக்கு வரவும் வேணாம். நீ கொண்டு வந்திருக்கிறாயா நீ உண்ட கையில மலர் மாலை, அதை நீ எனக்கும் தர வேணாம். நாங்க எடுக்க மாட்டோம். எனவேதான் நீ வந்த மாதிரியே திரும்பி போயிடு என்று சொல்லி தலைவனை தலைவன் மீது ஊடல் கொண்டு பாடுற ஒரு பாடல் தான் பிள்ளைகள் இந்த வாரலம் சேரி என்றத பாடல். சரியா? ஒரு தரம் பொருள்ல பாருங்களா. பெருமைக்குரியவனே, இந்த பெரிய நீர்த்துறையான காவிரி ஆற்றில் பலரும் வந்து நீராடுகின்ற இந்த காவிரி ஆற்றில்
மருத மரத்தில் கட்டப்பட்ட பெரிய தந்தங்களையுடைய யானைகளை அடக்கி ஆள்பவன் சேந்தன். அப்படிப்பட்ட சேந்தனின் தந்தையானவன் கல்லாகிய உணவையும் அழகிய விலங்கு கூட்டங்களையும் வேட்டையாடக் கூடியவனும் நரக துன்பத்தை போன்ற அதாவது நரகத்தை போன்ற ஒளி பொருந்திய வாளை கொண்டிருக்க கூடியவனும் இளைஞர் பெருமக்களுக்கு தலைவனும் ஆவான். அப்படிப்பட்ட அலிசியினுடைய ஆற்காடு நகரத்தை போன்ற இவளது குற்றமற்ற அழகு நலன்கள் அழிந்ததை கண்ட பிறகாவதும் நீ எங்களுடைய சேருக்கு வராதே, மீண்டும் உன்னுடைய மாலையையும் எங்களுக்கு தராதே என்ற பாடல் தான் இது. சரியா? அதோட சொல்றா, அலராகின்றாள். இப்படி நீ செஞ்ச செயலால தலைவிக்கு பழிச்சொல் உண்டாகிறது. ஏன் அயலவர்கள் எல்லாம் பழிக்கிறாங்க பிள்ளைகள், யார? தலைவியை பழிக்கிறாங்க, தலைவன் செஞ்ச செயலால. எனவேதான் நீ எங்களுடைய சேரிக்கு வரவும் வராத, உன்னுடைய மலர் மாலையை தரவும் வேணாம், இதனால் எங்களுக்கு பழிச்சொல் உண்டாகிறது என்று தோழி சொல்றான். இந்த பாடல் விளங்கினதா? கிளியரா? ஓகே. இதுல என்ன சரி டவுட் இருந்தனா கேட்கலாம். 1 minute டைம் தாரன். பாடலை பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம கேள்விக்குள்ள போவோம். டவுட் இருக்குதா? இல்ல. சரி. அப்ப நாம பார்ப்போம் பிள்ளைகள், இந்த வாரலம் சார் என்ற பாடல்ல என்னென்ன கேள்விகள் கேட்டு வரலாம். அதே போல இந்த வாரலம் சாரிட தொடர்பான கேள்வி ஒரு மன்னார் வலை பேப்பர்ல வந்திருக்குது. கேள்வி எல்லாம் பார்த்து போட்டு அந்த பேப்பரையும் நாம செய்வோமா? ஓகே. நான் சொல்றேன், கேள்விகளை நோட் பண்ணி கொள்ளுங்க. கிளாஸ் முடிய உங்களோட குரூப்ல வந்து நான் போடுறேன்னா கேள்விகளை. ஓகே. முதலாவது கேட்கலாம் பிள்ளைகள், இந்த வாரலம் சேரியினுடைய திணை மற்றும் துறையை விளக்குகன்னு கேட்கலாம். சரி, திணை என்ன வரும்? மருதம். வெரி குட், மருதம். அப்ப மருதம் போட்டு சும்மா விட்டுறாம 2 மார்க்ஸ் தானே, வயலும் வயல் சார்ந்த பிரதேசமான மருத நிலம் கொடுக்கணும். துறை என்ன? வாயில் நேர்ந்தது பரத்தையிடம் சென்று வந்த தலைவன் தோழியிடம் கதவு திறக்க கேட்டல். வாயில் மறுத்தது. பரத்தையிடம் சென்று வந்த தலைவனுக்கு கதவு திறக்க மறுத்தல். தோழி. ஓகே, வாய். வெரி குட். வாயில் நேர்தல் வாயில் மறுத்தல் என்று போட்டு விடாம வாயில் நேர்தல் என்றா என்ன, வாயில் மறுத்தல் என்றா என்னன்னு போடணும். அப்ப எப்படி எழுதலாம்? வாயில் நேர்தல் டேஷ் பரத்தையரிடம் சென்று வந்த தலைவன் கதவு திறக்குமாறு தோழியிடம் கேட்டல், வாயில் நேர்தல். இரண்டாவது எழுதுற வாயில் மறுத்தல் டேஷ் எப்படி தலைவனுக்காக கபடு கதவு அல்லது கபாடம் என்ன திறக்க மறுத்தல், வாயில் மறுத்தல். இப்படி எழுதினால்தான் உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸும் கிடைக்கும். சரியா? அப்ப நான் நோட் பண்ணினேன், சில பிள்ளைகள் வந்து திணை 2027 திருத்தும் பொழுது திணைன்னு மட்டும் போட்டு குறிஞ்சியா மருதமான மட்டும் எழுதுறேன். குறிஞ்சி என்றா என்ன, மருதம் என்றா என்னன்றதையும் கொடுங்க. 2 மார்க்ஸ் தானே கேட்கிறான். ஓகே, சரி. அடுத்த கேள்வி நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். இச்செயலில் கையாளப்பட்டுள்ள முதல் கரு உரிப்பொருள்களை குறிப்பிடுக. சரி, முதல் பொருள் என்ன வரும்? மருதம். மருத நிலம். ஓகே. கருப்பொருள்? கருப்பொருள் என்ன வரும்? கருப்பொருள்னு சொல்றது ஒவ்வொரு நிலத்திலையும் இருக்கக்கூடிய இயற்கையான அம்சங்கள். மருத மரம். ஓகே, வெரி குட். யானை. காவிரி நதி. வெரி குட். வேற என்ன இருக்குது? வேற என்ன இருக்குது பிள்ளைகள்? அவ்வளவுமா? சொல்லுங்க, என்னென்ன வரும் கருப்பொருளுக்குள்ள? காவிரி நதி, மருத மரம், யானைகள், விலங்கு. ஓகே, சரி. அவ முதல் கரு பாத்துருச்சு. உரிப்பொருள் என்ன வரும்? கூடல் ஒழுக்கம்.
ஒழுக்கம். ஊடல் ஒழுக்கம் வரும். சரி, ஏன் மருத நிலத்தினுடைய ஒழுக்கம் ஊடல் என்றதால ஊடல் ஒழுக்கம். சரி, அப்ப நாம முதல் கரு உரிப்பொருளையும் பார்த்தாச்சு, துறை பார்த்தாச்சு. ஓகே, இப்ப அடுத்ததாக கதைக்கலாம் பிள்ளைகள். இங்கு கையாளப்பட்டுள்ள உவமை அணிகளை எடுத்து காட்டுக. இன்னொரு கேள்வி. இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள உவமை அணிகளை எடுத்து காட்டுகன்னு ஒரு கேள்வி வந்தால் நீங்க கட்டாயம் தெரியணும் எந்தெந்த இடத்துல உவமை அணி இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, முதல்ல எனக்கு சொல்லுங்க, எந்தெந்த இடத்துல உவமை அணிகள் இருக்குது? அழிசியார்காடு அன்னை இவள் பழுதீர் மாநலம் தொலைவன். ஓகே, முதலாவது இந்த இடத்துல இருக்குதுன்னா அலிசி ஆற்காடு அன்னை இவள் என்ற இடத்துல உவமை அணி இருக்குது. அடுத்தது எந்த இடத்துல இருக்குது? நிறைய ஒழிவாள். வெரி குட். அடுத்தது எங்க இருக்குது? நிறைய உள்வாள். வெரி குட். இந்த ரெண்டு இடத்துலயும் இருக்குதுன்னா எனவேதான் இந்த உவமை அணிகளை நீங்க விளக்கணும். சரி, உவமை அணி விளக்கும் போது பிள்ளைகள் அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. சரியா? இப்ப காட்டி தர மாதிரிதான் நீங்க எல்லா இடத்துலயும் அதை யூஸ் பண்ணணும். சரி, முதலாவது பிள்ளைகள் நீங்க உவமை அணி விளக்குறதுக்கு முதல் எந்த வரியில உவமை அணி இருக்குதோ அந்த வரி அடையாளப்படுத்தணும். முதலாவது சொல்லலாம், நிறைய உள்வாளனத்தை சொல்லலாம். அப்ப நீங்க சொல்லணும் மேற்கோள் குறியில நிறைய ஒள்வாள் எனும் வரியில் உவமை அணி இடம்பெற்றுள்ளது. எப்படி எழுதுவீங்க? நிறைய ஒள்வாள்னு போட்டு இவ்வரியில் உவமை அணி இடம்பெற்றுள்ளது. அதாவது இங்கு எப்படி விளக்கலாம் உவமை அணிய? சொல்லுங்க. உவமான உவமையும் பொதுத்தன்மை என்று போட்டு விளக்கணும். ஃபர்ஸ்டுக்கு சொல்லணும் இந்த வரியில உவமை அணி இருக்குதுண்டு. அதுக்கு பிறகு அந்த வரியில் எப்படி உவமை அணி கையாளப்பட்டிருக்குதுன்றதையும் நாங்க கதைக்கணும். எப்படி? இங்கு பகைவருக்கு நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாழ் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. எப்படி? பகைவருக்கு துன்பத்தை தரக்கூடிய நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாழ் என்று உவமிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். எனவேதான் உவமானம் போடணும். டேஷ் நரகம். உவமயம் என்ன வரும் பிள்ளைகள்? வாழ். ஒளி பொருந்திய வாழ். வெரி குட். பொதுத்தன்மை என்ன வரும்? துன்பம். துன்பம். துன்பம் தருதல். இதை போட்டு நீங்க முடிக்கணும். அப்ப உவமையான எப்படி விளக்குறது? ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த வரியை போடணும். என்ன? நிறைய உள்வாளனும் இவ்வரியில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது பகைவருக்கு துன்பம், அதாவது பகைவருக்கு நரகம் போன்ற துன்பத்தை தரக்கூடிய ஒளி பொருந்திய வாளென உவமிக்கப்பட்டுள்ளது. இங்கு உவமான டேஷ்போர்ட் எழுதுற நரகம், அடுத்த வரியில உவமைய ஒளி பொருந்திய வாளண்டு போடணும். பொதுத்தன்மை துன்பம் தருதல் போடணும். சரியா? இதை மட்டும் எழுதினீங்கன்னு சொன்னா ஒரு மார்க். ஏன் உவமையணி 4 மார்க்ஸ் கேட்பாங்க. அப்ப இதுல 2 மார்க்ஸ் தான் தரும். ஏன்னா இதுல ஒரு உவமை அணியா இருக்குது இல்ல, 2 உவமை அணி இருக்குதுன்னு. அப்ப கட்டாயம் உவமை அணிகள் என்று கேட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட அணிகள் கொடுக்கணும். உவமை அணி என்று கேட்டா ஒன்றை கொடுத்தால் காணும். சரியா? அடுத்து எந்த இடத்துல இருக்குது பிள்ளைகள் உவமை அணி? வெரி குட். அலிசி ஆற்காடு அன்னைவள். அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க? அந்த வரிய மேற்கோளை காட்டி அலிசி ஆற்காடு அண்ணன் இவ்வரியில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது அலிசி என்பவனின் ஆற்காடு நகரமானது தலைவியினுடைய அழகு நலன்களுக்கு உவமிக்கப்பட்டுள்ளது. எப்படி பிள்ளைகள் எழுதுற? அலிசி என்பவனுடைய ஆற்காடு நகரமானது தலைவியினுடைய குற்றமற்ற அழகு நலன்களுக்கு உவமிக்கப்பட்டுள்ளது என்று போட்டு இங்கு அடுத்த வரையில உவமானம் என்ன வரும்? வெரி குட். உவமானம் வருது பிள்ளைகள் அலிசியினுடைய ஆற்காடு நகரம். உவமயம் என்ன வரும்? தலைவியினது குற்றமற்ற பேரழகு. ஓகே. உவமானம் அலிசியினுடைய ஆற்காடு நகரம். அதே மாதிரி உவமேயம் தலைவியினுடைய குற்றமற்ற அழகு நலன்கள். பொதுத்தன்மை என்ன வரும்? அழகு. அழகு அல்லது சிறப்பு என்று கூட சொல்லலாம். சரியா? ஓகே. அப்ப இந்த ரெண்டும் தான் பிள்ளைகள் அணிகள் கேட்டு வந்தா நீங்க கொடுக்கணும். ஒன்று நரகம் என்ன ஒளி பொருந்திய வாளுக்கு உவமிக்கப்பட்டுள்ளது.
பகைவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய நரகம் என்னது ஒளி பொருந்திய வாளுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து சொல்லணும், அலிசி என்பவனுடைய ஆற்காடு நகரம் தலைவியினுடைய குற்றமற்ற அழகு நலன்களுக்கு ஓமிக்கப்பட்டுள்ளது. இந்த ரெண்டையும் சொன்னாதான் அணிகளுக்குரிய முழுமையான மார்க்ஸ் கிடைக்க போதும். சரியா? இதுல என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல டீச்சர். மிஸ் அந்த நிறைய ஒளிபாலங்கத்தை கொஞ்சம் இன்னொட்டி சொல்லுங்க பார்த்தீங்க. ஓகே, பாருங்க. இவ்வளவு தான் அது. நிறைய உள்வாள், நிறைய அண்டா பிள்ளைகள் நரகம், உள்ளண்டா ஒளி பொருந்திய, வாள் என்றால் வாள். சரியா? அப்போ இந்த அலிசீட கையில இருக்குதுமா ஒரு ஒளி பொருந்திய வாள், நல்ல ஒளி வீசக்கூடிய பளபளப்பான ஒரு வாள் ஒன்று இருக்குது. அந்த வாள் எதை போலன்னு சொல்றதுண்டா பிள்ளைகள்? நரகத்தை போலயா. இப்படி அந்த வாள் எதை போல பிள்ளை? எதை போல? நரகத்தை போல. நரகத்தை போல. அப்போ நீங்க சொல்லணும் நரகம் போன்ற வாள், நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாள். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரிய வருதுண்டா, நரகம் என்பது ஒரு கொடூரமான ஒரு படுபயங்கரமான இடம், என துன்பம் தரக்கூடிய இடம். அப்போ நரகத்தை போல அந்த வாள் இருக்குதுன்னு சொன்னா, நரகம் எப்படியோ அதை போலதானாமா அந்த வாள். அப்ப எங்களுக்கு நரகத்தை தெரியும். ஏன்? நரகம் படுபயங்கரமானது, நரகத்துல மக்கள் போனன்னு சொன்னா துன்பம் தான் வரும். எனவே நரகம் அதற்கிட்ட அகப்படக்கூடிய மக்களுக்கு எந்த அளவு துன்பத்தை கொடுக்குமோ அது போலதானா இந்த அலிசியினுடைய ஒளி பொருந்திய வாளால் வெட்டிப்படுகின்றவர்களுக்கு, வாளுக்கு அகப்படுகின்றவர்களுக்கு துன்பம் தருமா அந்த வாள். எனவேதான் அந்த வாள் எதை போலன்னு சொல்றாங்க? நரகத்தை போல. அப்படிங்கிற நாங்க உவமானமாக எடுக்க வேண்டியது நரகம். விளங்கினதா? உவமேயமாக எடுக்கிறது அந்த நரகம் எதை போலன்னு சொன்னாங்க? ஒளி பொருந்திய வாள். நரகத்தை எதுக்கு அதாவது ஒளி பொருந்திய வாளுக்கு எதை ஓமானம் எடுத்தாங்க? நரகத்தை. எனவேதான் நாங்க ஓமானமா கொடுக்கணும் நரகம். ஓமேயம் எது? அலிசியினுடைய ஒளி பொருந்திய வாள். எனவே பொதுத்தன்மையில தான் பிள்ளைகள் நாங்க அந்த துன்பம் என்றதை கதைக்கிறோம். ஏனண்டா நரகமும் துன்பம் தரக்கூடியது, அதே மாதிரி இவனுடைய வாளும் துன்பம் தரக்கூடியது, அனைவரையும் வெட்டி வீழ்த்தக்கூடியது. என்ன? எனவேதான் உவமானம் நரகம், உவமேயம் ஒளி பொருந்திய வாழ், பொதுத்தன்மை துன்பம் தருது. நாங்க பொதுத்தன்மை எப்படி பாக்குறோம் என்று சொன்னா பிள்ளைகள், உவமானத்திலையும் உவமேயத்துக்கும் பொதுவாக இருக்கிறது தான் நாங்க பொதுத்தன்மையாக கதைக்கிறோம். அப்ப நரகத்திலையும் ஒளி பொருந்திய வாழையும் வச்சு எது பொதுவா இருக்குதுன்னு சொன்னா துன்பம் தருதல் என்ற விஷயம்தான் பொதுவாக இருக்குது. ஏனென்றால் நரகமும் துன்பம் தரக்கூடியது, அதே மாதிரி இவனுடைய வாழும் பல மக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவேதான் பொதுத்தன்மையாக நாங்க துன்பம் என்பதாக கதை செய்கிறோம். விளங்கினதா? அந்த உமையானி விலங்கையிலன்னு சொன்ன பிள்ளைகளுக்கு கிளியரா? ஓகே, நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். அவனுடைய வாள் எதை போலன்னு சொன்னாங்க? நரகத்தை போல. சரியா? ஓகே, கேள்வி எல்லாம் நோட் பண்ணிட்டு தானே வாரீங்க? ஆம் டீச்சர். ஓகே, அடுத்த கேள்வி போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்பாடலில் இடம்பெறும் உள்ளுரை உவமத்தை எடுத்து காட்டுக. இப்பாடலில் இடம்பெறும் உள்ளுரை உவமத்தை எடுத்து காட்டுக. எழுதிட்டீங்களா? ஓ டீச்சர். ஓகே, உள்ளுரை உவமம்னா என்னமா நான் சொல்லி தந்திக்கிறேன். காலையில நடந்த கிளாஸ்ல கூட 2027 சொல்லி தந்தேன். உள்ளுரை உவமம்னா என்ன? வெளியில
உவமையின் ம். மூலம் வேறொரு பொருளையும் உள்ளுக்கு மறைமுகமான வேறொரு பொருளையும் வெரி வைக்கிறார்கள். குட். உள்ளுரை ஓமம் என்று சொல்றது பிள்ளைகள் வெளிப்படையாக ஒரு கருத்தையும் உள்ளுக்கு இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கும். வெளிப்படையாக பார்த்தால் அது வேறொரு கருத்து, ஆனா உள்ளுக்கு ஒரு மறைவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. சரி, இந்த இடத்துல உள்ளுரை ஓமம் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க. எந்த வரியில உள்ளுரை ஓமம் இருக்குது? காவிரி பலராடு காவேரி பெருந்துறை. பலரோடு பெருந்துறை. வெரி குட். அந்த இடத்துல மட்டும் தந்தை அரியணம் புகழினம் தோட்டு வெட்டி. இல்ல, நிறைய அதுலயா இருக்குது? ஒள்வாள். அது உவமையேனம். நிறைய ஒழ்வாளன்னு சொல்றது பிள்ளை உவமையானி. உள்ளுரை ஓமம் எதுல இருக்குது? அதாவது வெளிப்படையாக ஒரு கருத்தையும் உள்ளுக்கு இன்னொரு கருத்தையும் வச்சுட்டு இருக்கிறது. 2 இடங்கள்ல இருக்குது உட்கருத்துக்கள். மருதொடு ஒன்று பிள்ளை. பிணித்தேண்டு கோட்டையானு. வெரி குட். நல்லா நினைவுச்சு கொள்ளணும். 2 இடத்துல பிள்ளைகள் வெளிப்படையாக ஒரு கருத்தையும் உள்ளுக்கு இன்னொரு கருத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பால் உணர்த்தி இருக்கிறாங்க. அல்லது உங்களுக்கு இந்த கேள்வி இப்படியும் மாறி வரலாம். குறிப்பால் உணர்த்தப்படுகின்ற 2 விடயங்கள் உண்டு. அதுல ஒன்று பிள்ளைகள் காவிரி பலராடு பெருந்துறை. அடுத்தது எதுன்னு சொன்னா மருதோடு பிணித்து ஏந்து கோட்டு யானை. இந்த 2யும் நான் சொல்லித்தர போறேன். அதுக்கு முதல்ல அந்த கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? கேள்வி நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே டீச்சர். இப்போ நாங்க முதலாவது பார்ப்போம். எது? இங்க பார்ப்போம். காவிரி பலராடு பெருந்துறை. அதாவது பிள்ளைகள் இந்த சொற்றொடர்ல வெளிப்படையா இருந்து பார்த்தா என்ன பொருள் வருது? அதாவது பலரும் வந்து நீராடுகின்ற காவேரி ஆறு, இதுதான் வெளிப்படுது. என்ன? காவிரி ஆறானது பல மக்களாலும் வந்து நீராடப்படுகின்ற ஒரு பெருந்துறையாக காணப்படுகிறது. இதுதான் வெளிப்படையா சொன்னது. ஆனா பிள்ளைகள் தோழி என்றது மிக முக்கியமான ஒரு மதிநுட்பம் கொண்டவள். என்ன? அப்பவள் வெளிப்படையா இந்த கருத்தை சொன்னாலும் உள்ளுக்கு தலைவனுக்கு படுற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்குது. என்ன? தலைவனுக்கு படுற மாதிரி ஒரு கருத்தை இதுக்குள்ள வச்சிருக்கிறார். என்னடா பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் தலைவன் வந்து யாருக்கிட்ட இருந்து மீண்டு வந்தா? யாருக்கிட்ட இருந்தா? இவளோட பரத்தையர்கிட்ட. வெரி குட். பரத்தையன்னு சொல்றது பிள்ளைகள் பல ஆண்களோடையும் இன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒருத்தி, அப்படித்தானே? பரத்தையர்களை நோக்கி பல ஆண்கள் வந்து போவாங்க. ஓமா இல்லையா? அப்ப பாருங்க, காவேரி ஆறு எப்படி பல மக்களால் வந்து நீராடப்படுகின்ற ஒரு இடமாக இருக்குதோ, இப்படி காவேரி ஆறில் பல மக்கள் வந்து பலராலும் நீராடப்படுகின்றதோ, அது போலதான் நீ போனாய்தானே பரத்தையர்கள், அவங்களுக்கிட்டையும் என்ன செய்வாங்க? பல ஆண்மகன்கள் வந்து செல்கிறார்கள் என்ற ஒரு மறைப்பொருளை வச்சிருக்கு. விளங்கினதா? ஏன் வந்து தலைவிங்கன மறைப்பொருளை, அதாவது மறைவான கருத்து உட்கருத்துல என்ன குறிப்பால சொல்லி இருக்குதுன்னு சொன்னா செய்யுள் நாகரிகமா இருக்கணும் தானே. இப்ப வெளிப்படையா சொல்ல இயலாது. எனவேதான் அந்த நாகரிகமான முறையில அவள் வெளிப்படையாக ஒரு கருத்தை சொல்ற மாதிரி உள்ளுக்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். அப்ப பாருங்க, இதுல இருந்து நாங்க என்ன விஷயம் எடுக்கணும்டா, காவேரி ஆறானது எவ்வாறு பல மக்களாலும் நீராடப்படுகின்ற ஒரு இடமாக இருக்குதோ, அது போலதானாம் இது பரத்தையர்கள் என்பவர்களும் அவர்களிடத்தில் பல மக்கள், பல ஆண்மகன்கள் வந்து செல்கிறார்கள், இன்பம் அனுபவித்து செல்கிறார்கள் என்றதை உட்கருத்தாக சொல்லியிருக்குது உள்ளுக்கு. இது விளங்கினதா? ஓகே. அடுத்த இன்னொரு இடத்துல ஒரு குறிப்பால் உணர்த்தப்பட்டிருக்குதுன்னு, அது எந்த இடம்னு சொன்னா மருதோடு பிணித்து ஏந்து கோட்டி யானை. இதெல்லாம் 2027 28 எழுதி கொள்ளுங்களா, எழுதி அனுப்புங்க. சரி, இப்ப பிள்ளைகள் மருதோடு பிணித்து ஏந்து கோட்டு யானை என்றதுல வெளிப்படையாக காணுற கருத்து என்ன சொல்லுங்க பாப்போம். மருத மரத்துல வெளிப்படையாக. கட்டப்பட்டது. வெரி குட். வளர்ந்து செறிந்த இந்த மருத மரத்துல பெரிய தந்தங்களையுடைய யானை கட்டப்பட்டிருக்குதா? அப்படித்தானே? இதுதான் வெளிப்படையாக வந்திருக்கிற கருத்து.
அப்ப இதுல மறைவாக இருக்கிற கருத்து என்னண்டா பிள்ளைகள்? தோழி சொல்றா, எப்படி மருத மரத்துல அந்த பெரிய யானை கட்டப்பட்டு இருக்குதோ அதே மாதிரிதான் நீயும் யார்கிட்ட கட்டப்பட்டிருக்கிறாய்? அந்த பரத்தையரிடம் நீ கட்டப்பட்டிருக்கிறாய். எப்படி? மருத மரத்தில் எவ்வாறு பெரிய தந்தங்களுடைய யானை கட்டப்பட்டிருக்குதோ அது போலதான் தலைவனாகிய நீயும் பரத்தையனுடைய உறவால் கட்டப்பட்டிருக்கிறாய். பரத்தையிட வலையில் இருக்கிறது என்ன? இவ்வளோ காலமும் தலைவி கிட்ட மீண்டும் திரும்பி வராமல் இருந்ததற்கான காரணம் என்ன? தலைவன் பரத்தையருடைய பிடியில் இருக்கிறான். அந்த பிடியிலிருந்து விலக இயலாமல் இருக்குது. எப்படி அந்த மருத மரத்துல யானை கட்டப்பட்டிருந்தால் யானைக்கு அந்த பிடியிலிருந்து விலக முடியாமல் இருக்குதோ அது போலதான் பிள்ளைகள் பரத்தையனுடைய வலையில பரத்தையனுடைய பிடியில தலைவன் கட்டப்பட்டிருக்கிறதாலதான் இவ்வளவு காலம் தலைவனுக்கு அவளை விட்டு பிரிஞ்சு வர இயலாமல் இருந்தது என்ன? எனவேதான் இதுல வெளிப்படையாக வருகின்ற கருத்து என்னன்னு சொன்னா, மருத மரத்தில் எவ்வாறு பெரிய தந்தங்களை கொண்ட யானை கட்டப்பட்டு இருக்குதோ அது போல பரத்தையரிடத்தில் தலைவனாகியவன் என்ன பரத்தையனுடைய உறவால் கட்டப்பட்டிருக்கிறான். இதுதான் மறைப்பொருள்ல கதைச்சிருக்கிற விடயம். எனவேதான் குறிப்பு பொருளால் உணர்த்தப்படுகின்ற விடயங்களை விளக்குகன்னு கேட்டால் நீங்க இந்த 2 விஷயத்தையும் எழுதணும். விளங்கினதா? எப்படி காவேரி நதியானது பலரும் வந்து நீராடுகின்ற இடமாக இருக்குதோ அது போலதான் பரத்தையர்களும் பல ஆண்மகன்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு நபர்களா இருக்கிறாங்க. அதோட மருத மரத்தில் எவ்வாறு பெரிய தந்தங்களை கொண்ட யானைகள் கட்டப்பட்டிருக்குதோ அது போலதானா தலைவனாகிய மருத நில தலைவனும் எப்படி பரத்தையனுடைய உறவால் கட்டப்பட்டிருக்கிறான். இந்த 2 விடயங்களும் விளங்கினதா? ஆம் டீச்சர். ஓகே, அந்த கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? சரி, அப்படி இல்லைன்னா இந்த கேள்வி இப்படியும் வரலாம். சொல்லுங்க. எங்களோட டீச்சர் எப்படின்னு சொன்னா இதுல மருதோடு பிடித்த எந்துகோட்டை யானைன்னு சொல்லி தந்தாங்க. மருத நிலத்துக்குரியது இல்லை இந்த யானை, இது குறிஞ்சி நிலத்துக்குரியது. அதனால பொருந்தாத இடத்துல இது இருக்கிறதுனால தலைவனும் தனக்கு பொருத்தம் இல்லாத இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படியும் எடுக்கலாம். சரியா? அது வந்து டீச்சர் சொல்லி தந்திருக்கிறது இதுக்கு சொல்லி தந்திருக்க கூடாது. டீச்சர் சொல்லி தந்திருக்கணும் அது திணை மயக்கத்துல சொல்லி தந்திருக்கணும். சரியா? விளங்கினதா? டீச்சர் திணை மயக்கத்துல சொல்லி தந்திருக்கா தான் கரெக்ட். இப்ப நான் திணை மயக்கம் என்னன்றதையும் விளங்கப்படுத்த போறேன். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, இந்த கேள்வி நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஆம் டீச்சர். ஓகே, இந்த கேள்வி பிள்ளைகள் இப்படியான ஒரு மெத்தட்லயும் வரலாம். பாருங்க, காவிரி பலராடு பெருந்துறை மற்றும் மருதோடு பிணித்த ஏந்து கோட்டி யானை என்ற தொடர்கள் மூலம் வெளிப்படுத்துகின்ற உட்கருத்துக்கள் எவை என்றும் கேட்டு வரலாம். சரியா? ஓகே, சரி, இப்ப நாம அந்த கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கேள்விக்கு போக முதல் அந்த கேள்வியை நோட் பண்ணுங்க. இப்படி கேட்டாலும் நாம பார்த்த விடதான் வரும், அல்லது அந்த முறையில கேட்டாலும் ஆரம்பத்துல குறிப்பால் உணர்த்துகின்ற விடயங்களை விளக்குன்னு சொன்னாலும் இதே ஆன்சர் தான் வரும். சரியா? மிஸ் நீங்க சொன்னதை இன்னொரு டிப்ஸ் சொல்லுங்களே அதுக்கு. ஓகே, காவிரி பலராடு பெருந்துறை மேற்கோள் குறியில் எழுதுங்க. காவிரி பலராடு பெருந்துறை அதோட மேற்கோள் குறியும் முடியுங்க. எழுதிட்டீங்களா? கமா கமா போட்டு இன்னும் மேற்கோள் குறி துறந்து எழுதுங்க. மருதோடு பிணித்து அந்த கோட்டி யானை இதையும் மேற்கோள் குறியில் எழுதுங்க. கமா போட்டு மருதோடு பிணித்து அந்த கோட்டி யானை. அந்த பிள்ளைக்கு டீச்சர் சொல்லி தந்ததானே, மருத நிலத்திற்கு பொருந்தாததுதான் யானை. யானை என்பது குறிஞ்சி நிலத்துக்குரியது. அவ மருத நிலத்துல குறிஞ்சி நிலத்துக்குரிய யானை பொருத்தமில்லாத ஒரு விலங்கு கட்டப்பட்டிருக்கிற மாதிரி தலைவனாகிய நீயும் உனக்கு பொருத்தமில்லாதவங்களான பரத்தையரோடு நீ சென்று இருக்கிறாய் என்று சொல்லியிருக்கு. அதுவும் கரெக்ட், பிள்ளை என்று சொல்ல. சரியா? அப்போ அது எழுதினாலும் அதன் அர்த்தமும் என்ன?
நீ பரத்தையரிடம் கட்டப்பட்டிருக்கிறாய். யானை எப்படி மருத மரத்தில் கட்டப்பட்டிருக்குதோ அதே மாதிரிதான் தலைவனாகிய நீயும் பரத்தையரிடம் கட்டப்பட்டிருக்கிறாய் என்றது. விளங்கினதா? அது அர்த்தம் விளங்கினதாமா? ஆம் டீச்சர் விளங்குது. பிழை இல்லை அதுல சொன்னது. ஆனால் அந்த திணை பொருத்தமில்லாத, அதாவது மருத நிலத்துக்கு பொருத்தமில்லாத யானை சொல்லி இருக்கிறது திணை மயக்கத்துக்கு அது பொருத்தம். சரியா? குறிப்பால் உணர்த்து விடயத்துக்கு எழுதுறதையும் விட திணை மயக்கம் கேட்டா அதுக்கு எழுதுறது பொருத்தம். ஆனா எழுதுனா பிள்ளை இல்ல, ரெண்டும் ஒன்றுதான், ஒரு கருத்து தான். எழுதிட்டீங்களா? ஆம் டீச்சர். எனும் தொடர்கள் புலப்படுத்தும் உட்கருத்துக்களை இனங்கண்டு விளக்குக. அந்த கேள்வி. எனும் தொடர்கள் புலப்படுத்தும் உட்கருத்துக்களை இனங்கண்டு விளக்குக. சரியா? ஓகே, அந்த கேள்விக்கு சொன்ன ஆன்சரை எழுதி அனுப்புங்க. ஓகே, அடுத்த கேள்வி போவோமா? ஓகே ஓகே மிஸ். டீச்சர். ஓகே, அடுத்த கேள்வி நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்பாடலில் கையாளப்பட்ட திணை மயக்கம் யாதென குறிப்பிட்டு விளக்குக. எழுதிக் கொள்ளுங்க. இப்பாடலில் கையாளப்பட்ட திணை மயக்கம் யாதென குறிப்பிட்டு விளக்குக. இப்ப அந்த திணை மயக்கத்துக்கு நாங்க இப்ப கதைக்க போறோம். ஒரு திணைக்கு பொருத்தம் இல்லாதது இன்னொரு திணையில வந்திருக்குது, எனவே இதுதான் திணை மயக்கம்னு சொல்லி விளக்குறேன். அதை நான் காட்டித்தரேன்னா. எழுதிட்டீங்களா? ஆம் டீச்சர். ஓகே, முதலாவது பிள்ளைகள், இந்த திணை மயக்கம் எழுதுறதுக்கு முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் திணை மயக்கம் என்றா என்னண்டு. என்ன பிள்ளைகள் திணை மயக்கம்னு சொல்றது? திணை மயக்கம் என்றா என்ன? யாருக்காச்சும் ஒரு தெரியுமா? குறிப்பிட்ட திணை ஒரு திணைக்குரிய வேறொரு கருப்பொருள் திணையில மற்றொரு திணையில அது திணை மயக்கம் எனப்படும். வெரி குட் பிள்ளைகள். திணை மயக்கம் என்று சொல்றது என்னண்டா, ஒரு திணைக்குரிய கருப்பொருள் இன்னொரு திணையில வந்தால், அதாவது ஒரு நிலத்தில் இருக்க வேண்டிய கருப்பொருள் இன்னொரு நிலத்துல வந்தால் அதுதான் பிள்ளைகள் திணை மயக்கம். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திணை என்றா நிலம் என்ன. அப்போ ஒரு நிலத்துல இருக்க வேண்டிய கருப்பொருள் இன்னொரு நிலத்துல இடம்பெற்றிருந்தால் அதுக்கு நாங்க சொல்லுவோம் திணை மயக்கம். சரியா? சங்ககாலம் அழகா வகுத்திருக்குது. ஒவ்வொரு நிலத்துக்கும், அதாவது ஒவ்வொரு திணைக்கும் இன்னின்ன கருப்பொருள் தான் இருக்குதுன்னு அழகா பிரிச்சு இருக்கிறார். சரியா? விலங்குகளா இருந்தால் இந்த விலங்குகள் தான் இந்த திணைக்கு, உணவுகளும் தான் இந்த உணவுப் பொருட்கள் தான் இந்த திணைக்கு, இசைகளும் தான் இந்த இசைகள் தான் இந்த திணைக்கு. ஒரு இசை இன்னொரு நிலத்துக்கு வராது, இசைகளும் கூட வேறுபடும், பறவைகளும் கூட ஒவ்வொரு நிலத்துக்கு வேறுபடும். விளங்கினதா? இப்படி ஆஹ் உணவு, இசை, அதே மாதிரி விலங்குகள் இன்னும் சொல்லி பல்வேறு விதமான கருப்பொருட்கள் ஒவ்வொரு திணைக்கும் இருக்குது. எனவேதான் ஒரு திணையில் இருக்கிற கருப்பொருள் அடுத்த திணையில் இடம்பெறாது. விளங்குனதா? முக்கியமான சில கருப்பொருட்கள் அது ஒரு திணைன்னா அது அந்த திணைக்கு மட்டும்தான். எனவே அந்த கருப்பொருள் இன்னொரு திணையில் வந்தென்றால் அது திணை மயக்கம்னு சொல்லுவோம். விளங்குனதா? ஏன்னா சங்ககால இலக்கிய அறிஞர்கள் அப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு கருப்பொருள் கொடுத்திருக்குது. சரியா? கருப்பொருள்ண்டா தெரியும் தானே, அந்த நிலத்துல வாழக்கூடிய விலங்குகள், பறவைகள், இசைகள், அவங்களோட வழிபாட்டு விடயங்கள், இது எல்லாமே வந்து என்ன கருப்பொருளுக்குள்ள வரும். அது பெரிய சிலபஸ் கருப்பொருள்னு சொல்றது. சரியா? அப்போ
ஒரு நிலத்துக்கு இருக்க வேண்டிய கருப்பொருளை நாங்க இன்னொரு நிலத்துக்குரிய பாடலை நாங்க போட்டோன்னு சொன்னா அதுதான் திணை மயக்கம். உதாரணமாக மருதத்திணையில இருக்க வேண்டிய ஒரு கருப்பொருள் பாலை திணையில வந்தேன்னு சொன்னா அது திணை மயக்கம். அதே மாதிரி குறிஞ்சி திணையில இருக்கக்கூடிய ஒரு பாடல்ல நெய்தல் திணைக்குரிய ஒரு கருப்பொருள் வந்திருக்குமென்னு சொன்னா அந்த பாடல்ல திணை மயக்கம் இருக்குது. எனவேதான் நீங்க திணை மயக்கம் என்றா என்ன விளங்கெடுக்கணும். என்ன திணை மயக்கம் என்று சொல்றது பிள்ளைகள், ஒரு திணையில் இடம்பெற வேண்டிய ஒரு கருப்பொருள் இன்னொரு துறையில், அதாவது இன்னொரு திணையில் அமையுமாக இருப்பின் அதுதான் திணை மயக்கம். விளங்கினதா? ஆம் டீச்சர். ஓகே ஓகே. இப்ப நீங்க பார்க்கணும் இந்த பாடல் எந்த திணைக்குரியது பிள்ளைகள்? மருதத்திணைக்கிடையே. வாரணத்து மருதத்துணை. வெரி குட். மருத